இந்த நாக்கில் அல்சர் வந்துருச்சுன்னா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா கூட அப்படியே கபகபான்னு எரியும். அதே மாதிரி தொண்டையில் புண் வந்துருச்சுன்னா எதுவுமே முழுங்கவே முடியாது. இரைப்பையில் புண் வந்துருச்சுன்னா எதுவுமே சாப்பிடவே முடியாது. ஒரு சிலர் பச்சை தண்ணி குடித்தா கூட வயிறு எரிய ஆரம்பிச்சிடும். பல வருஷமாக பிரச்சனைன்றாங்க. எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தேன், எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்து ரிப்போர்ட்டில் பெப்டிக் அல்சர் வந்துருச்சு, கேர்டன் வந்துருச்சு, இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர் வந்துருச்சு அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரானிக் டிசீஸாக மாறிடுச்சு. மாதம் ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட்றேன், வருஷம் ஃபுல்லாக மருந்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு, இந்த இரைப்பை புண் இருக்கிறவங்களுக்கு, அல்சருக்கு எங்கிட்ட இருப்பாங்க. இதுதான் மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையை காலை மதியம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாளும், ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்களேன். 7 நாளைக்கு. அதே மாதிரி சிறுங்குடலில் புண்ணு தான் மாற்றுங்க. அல்சருக்கு மிக அற்புதமான மருந்து மணத்தக்காளி. ஆனால் நம்மளுக்கு சாப்பிட தான் தெரியல. இந்த 7 நாளும் உங்களுக்கு முடிஞ்சால் 3 வேளையும் கீரை குழம்பா வச்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா காலை மதியம் கீரை குழம்பா வச்சு சாப்பிட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னாக்க நார்மலாக வாழைப்பூ இருக்குல்ல, அந்த வாழைப்பூ பொரியலாக சேர்த்துக்கோங்க. 2 வேளை மணத்தக்காளி கீரை குழம்பு சாப்பிட்றீங்க, இல்லை கூட்டா பொரியலாக சாப்பிட்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இரவு 7 மணிக்குள்ளே உங்கள் சாப்பாடை முடிச்சுக்கோங்க. அந்த 7 மணி இரவு சாப்பாட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பூ எடுத்தீங்கன்னா ஒரு இவ்வளோ வரும், பிச்சை எடுத்தீங்கன்னா உள்ள. இதை கூட்டா பொரியலாக செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பசி எடுக்கும்போது அரை வயிறாக சாப்பிடுங்க. அரை வயிறா அல்சர் உங்களை அரை வயிறாக சாப்பிடுங்க. முக்கியமாக அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க புளிப்பான உணவுகள், காரமான உணவுகள், முக்கியமாக புளிப்பு சார்ந்த பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எதுவுமே எடுக்கக்கூடாது. இளநீர் கூட வெறும் வயிற்றுல குடிச்சிடக்கூடாது. சரிங்களா? ஒரு சிலருக்கு ஆசன வாயில பார்த்தா வெடிப்பு மூலம் இருக்கும். அவங்களுக்கு இந்த வெறும் வயிற்றுல இளநீரை குடிச்சாங்கன்னா அந்த ஃபிஷர்னுவாங்க, ஆனஸ் ஃபிஷர்னுவாங்க, அது அதிகமாகிறது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போது வெறும் வயிற்றுல குடிக்கிறதுன்னு சொல்கிறேன். சாப்பிட்ட பின்னாடி நீங்கள் இளநீர் குடிக்கலாம். இது நீங்கள் ஒரு 7 நாளைக்கு கடைப்பிடிக்க முறை. பத்தியமும் சொல்லிட்டேன். தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி சீரகம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சீரகமும், அதாவது சின்ன சீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டுக்கோங்க. சீரகம், சோம்பு கூட போட்டுக்கலாம். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி காலையில் சாப்பிட்ட பின்னாடி நைட்டு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமதுர பொடி அப்படின்னு நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும், இல்லைன்னா சித்தா கிளினிக்கில் கிடைக்கும். அந்த அதிமதுர பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா துவரப்பு சுவையில் இருக்கும். 1/2 டீஸ்பூன் போதும். வாயில் போட்டு குழப்பி வச்சுக்கோங்க. அப்படின்னு குழப்பி வச்சுக்கிங்கன்னா அந்த வாயில் அப்படி எச்சியோட அந்த உமிழ்நீரோட அந்த மெடிசன் போய் கலந்து தோற்பு சுவையாக போயிட்டே இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குங்க எச்சிலோட. இந்த எச்சில் சொல்றாங்களா, உமிழ்நீர் சொல்றாங்களா, இந்த உமிழ்நீர் ஒரு மனுஷனுக்கு தேவையான உயிர் நீர். சரிங்களா? இந்த உமிழ்நீரும் புண்ணாத்தும், கண்ணீரும் புண்ணாத்தும். எவ்வளவு பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. அதனால அதிமதுரம் பொடி ரொம்ப ரொம்ப புண்களை ஆற்றக்கூடிய மருந்துல, மெடிசன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான வகை இடத்துல இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அல்சருக்கு மிக சிறந்த மூலிகை அதிமதுர பொடி. இன்னைக்கு டேப்லெட்டாவே வந்துருச்சு, சூரணமா வந்துருச்சு. அதை எடுத்துக்கலாம். வாழைப்பூ இரவு சாப்பிடும் போது எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். 7 நாளும் உப்பு இல்லாத, அதாவது அரை உப்பு போட்ட உணவுகள் எடுத்துக்கோங்க. புளிப்பு, உப்பு, புளிக்காரம் கம்மி பண்ணிக்கோங்க. முக்கியமா புளிப்பான உணவுகள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எடுக்க வேண்டாம். துவர்ப்பு அதிகமா சேர்த்துக்கலாம். அரை வயிறா சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன். இந்த 7 நாள் நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் இந்த 7 நாள்ல உங்க வயிறு இருக்கா, அப்பா சில்லுன்னு இருக்குப்பா, இப்பதான் வயிறு நிம்மதியா இருக்கு, வயிறுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி பாரம்பரியமான உணவுகள் எடுக்கிறது மிக மிக சிறப்பானது. சிறுதானியங்களால் செய்யப்பட்ட பொங்கல், இட்லி, இது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். கூழ், கம்பங்கூழ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கம்பங்கூழ் உடலுக்கு குளிர்ச்சி. கேழ்வரகு கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரியமாவு கூழ், கேழ்வரகு கூழ், ராகி கூழ்வாங்க, அது உடலுக்கு உஷ்ணம். அதனால கம்பங்கூழ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரிலாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா புண்களை மிக மிக அற்புதமா ஆற்றும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மூலிகையோட சொல்லியிருக்கேன். அது எனக்காகவே இங்க பார்த்தீங்கன்னாக்க நல்ல மூலிகைலாம் இருக்கு. இதை பறித்து சாப்பிடணும்னு தான் ஆசை. இதில் 2 பழம் தான் இருக்கு இன்னைக்கு. இந்த பழம் நல்லா சுவையாக இருக்குது. லைட் கசப்பு, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த மணத்தக்காளி கறியை
புண்ணு இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, புண்ணு இல்லாதவங்களும் சாப்பிடலாம். வாரத்துக்கு 2 முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா, நாக்குலேருந்து ஆசரவாய் வரை இருக்கிற புண்கள் முற்றிலுமா ஆறும். மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும். உடல் உஷ்ணம் இல்லாம பார்த்துக்கும். பித்தத்த கம்மி பண்ணும். தோல் நோய்கள் வராம பார்த்துக்கும். சரிங்களா? சளியை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரும். மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கும். உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர குடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்திய குடுக்கும். அவ்வளோ நல்லது செய்யக்கூடியது தான் இந்த மணத்தக்காளி கீரை. இது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.